தினம் ஒரு கதை. ஒரு பெரிய பணக்காரர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அடிக்கடி வந்து அவர் வருஷத்துக்கு ஒரு டைம், 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அவர் சொந்த ஊருக்கு வர்றது வழக்கம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எப்பவும் அவர் ஃப்ளைட்ல வருவார். ஃப்ளைட்ல வந்துட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் நம்ம ஃப்ளைட்ல வந்து இப்போ ரெகுலரா போயிட்டுருக்கிறோம். இந்த டைம் கப்பல்ல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆசைப்படுறாரு. சரி கப்பல்லயே போலாம்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து கப்பல் புக் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கப்பலுக்கு வந்து அவர் போகக்கூடிய அந்த டேட் டைம் வந்துருச்சு. அதே மாதிரி இவர் வந்து சரி அது போகலான்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ்லாம் எடுத்துட்டு போகிறாரு. நிறைய வந்து திங்ஸ்லாம் ஏன்னா உள்ளூர்லேருந்து நிறைய வந்து அந்த பழைய உணவு வகை சொல்லுவாங்க. அந்த கருப்பட்டி, அந்த கருவாடுலாம் நிறைய திங்ஸ் எடுத்துட்டு போகிறாரு. அப்போ வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கப்பலுக்கு பக்கத்தில் போகும்போது இந்த லோடுமேன் சொல்லுவாங்க. அந்த லோடுமேன் வந்து எல்லாத்தையும் வாங்குறாரு. அப்போ ஏதோ வந்து சின்ன மனசங்கடமாட்டிருக்கு. இவர் கொடுக்குற அந்த லோடுமேனுக்கும் இவருக்கும். அந்த செல்வந்தர் பயங்கரமாக திட்டுறாரு. பார்த்தீங்கன்னா, அந்த லோடுமேன் வந்து பயங்கரமான வார்த்தை. அதாவது என்னென்ன சொல்லி திட்டக்கூடாது அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. லோடுமேன் வந்து எளிமையாக சிரிச்சிட்டு இருக்காரு. நார்மலாக சிரிச்சிட்டு இருக்காரு. உடனே வந்து ஒரு தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அது என்ன ஆசிரியர் பார்த்தீங்கன்னா, சிரிப்பு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. கோவப்படக்கூடாது, பிறரை திட்டக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து இந்த ஆசிரியருக்கு ஒரே வந்து ஆச்சரியமாக போச்சு. எப்படி அந்த லோடுமேன் இவ்வளோ ஜாலியாக அது சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த செல்வந்தர் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சொல்லக்கூடிய வார்த்தையை கூட சொல்லி அவர் திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. உடனே வந்து அந்த செல்வந்தர் அந்த திட்டிட்டு போன பிறகு அந்த லோடுமேன்ட்ட போய் வந்து இந்த ஆசிரியர் கேட்குறாரு, "எப்பா எப்படிப்பா உன்னால் இவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுது? இவ்வளோ சிரிச்சிட்டே இருந்திருக்கிறியா?" அவர் வந்து கடும் சொல்லால் வந்து திட்டிகிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் நீ வந்து எவ்வளோ அதை ஈஸியாக எடுத்துகிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறீ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு ஆசிரியர், நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது எப்படி உங்களால் முடியுது? இந்த ரகசியத்தை சொன்னீங்கன்னா நானும் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த லோடுமேன் சிரித்து சொல்கிறாரு, "நான் இன்னும் பெருசாக செஞ்சுட்டேன். அவர் ஜப்பான் போகிறாருங்க, அவருடைய பொருள் அமெரிக்கா போகுதுங்க" அப்படின்னு சொன்னா. அப்படி உடனே என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, அவர் வந்து எனக்கு கடிஞ்சு பேசினார், அதனால் அவர் பார்சல் மாற்றி விட்டேன் அப்படின்னு சொன்ன. அப்படிமா அப்போது இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு கீழே உள்ளவங்க எவ்வளோ தாழ்மையாக இருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளோ ஆள்பலம் இருந்தாலும் சரி, படைப்படை இருந்தாலும் சரி, நமக்கு கீழே உள்ளவங்கள நம்ம கீழே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களை நம்ம கொஞ்சமாக மதிக்கணும். மதிக்க கற்றுக்கட்டும் போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி இழப்புகள்லாம் வராது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, என்ன தான் நீங்கள் வந்து நிறைய பஸ்ஸுகள் வச்சுருந்தாலும் சரி, நிறைய கம்பெனி வச்சுருந்தாலும் சரி, கீழே லேபரில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் மதிக்கும்போது லேபர் உண்மையாக உங்களுக்கு வேலை செய்வாங்க. உங்களுக்கு அவங்கள மூலியமாக நிறைய உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதனால் வந்து என்றைக்குமே யாரையும் இருந்து அசால்ட்டாக இடப்படாதீங்க. சிறு திரும்பும் பழுக்கத்து உதவுற மாதிரி ஏழை எளிய மக்கள் வந்து நமக்கு எப்பவும் உறுதுணையாக இருக்கணும்னா நம்ம அவங்கள்ட்ட அன்போடு நடந்துக்கணும். நன்றி.